Hi, welcome to our channel. In this video, we will talk about two விஷயத்தை First one, UGC NET Examination Hindi medium or English medium or Tamil medium நிறைய YouTube channels இருக்கு. அதன் மூலமாக அவங்க ஆன்லைனே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க and even நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் and academy ஆஃப்லைன் மோட்லயுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த கோச்சிங் சென்டரில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் and then நம்ம ஒரு புது பேட்ச் ஒன்று பேப்பர் 1க்கு புது பேட்ச் நம்ம ஏப்ரல் 15th ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த வீடியோவில் நான் எந்த கோச்சிங் சென்டர் அண்ட் அகாடமி நேமையும் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. பட் நீங்கள் எந்த கோச்சிங் சென்டரில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்னென்ன மாதிரியான முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன், ஹவு டு ஸ்டடி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் நம்மளுக்கு நிறைய அகாடமிக் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் டிகிரி கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க. அதில் எப்படி பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறத பற்றி எந்த டிகிரி கோர்சஸுமே இருக்காது. அண்ட் எப்படி படிக்கணும்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் எந்த டிகிரி கோர்சஸும் இருக்காது. ஏன்னா இது ரெண்டுமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாருமே வெல்த் அண்ட் மாஸ்டரி ஆயிட முடியும். ஸோ அப்போ நம்ம ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக் நேச்சரை பொறுத்து நம்ம அதை எப்படி படிக்கணுங்கிறது இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் அந்த குறிப்பிட்ட டாப்பிக்கை அப்ரோச் பண்ணணும். ஏன்னா நம்ம யூஜிசி நெட் எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டில் இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான். ஸோ அப்போ இதில் நீங்கள் மாஸ்டரி ஆகணும், 300க்கு 300 மார்க்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு கட் ஆஃபை கிளியர் பண்ணால் போதுமானது. ஸோ அப்போ அந்த அடிப்படையில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட் யூனிட்டை பொறுத்த மட்டில் நம்மளுக்கு ப்ரோட்டோகால் அண்ட் கன்வென்ஷன் அந்த டாப்பிக்லேருந்து 2-3 கொஸ்டின்ஸ் வர ரெகுலராக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கன்வென்ஷன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். பட் நான் இங்கே உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு ரொம்ப முக்கியமான கன்வென்ஷன் ப்ரோட்டோகால்ஸை மட்டும் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன், ப்ரோட்டோகால்ஸ், கான்ஃபரன்ஸ், டிக்ளரேஷன், சம்மிட்ஸ், அக்ரிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு இது எல்லாமே ஒரு அமைப்பு, ஒரு குறிப்பிட்ட கான்செப்டை டார்கெட்டாக வச்சுக்கிட்டு அதற்காக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். பெரும்பாலும் இந்த நான் சொன்ன அந்த லிஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நேம் கொடுத்துருப்பாங்க. அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியினுடைய நேமாக தான் இருக்கும். இந்த அமைப்பு எந்த சிட்டியிலிருந்து தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத அதை பேஸ் பண்ணி தான் அந்த சிட்டியினுடைய நேம் அதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த மட்டில் நம்மளுக்கு 2 மெத்தடிலிருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று அதனுடைய இயர், இன்னொன்று அதில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான கான்செப்ட் அண்ட் அதனுடைய முக்கியமான தீம். இந்த 2 பேசிஸில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இயர்லேருந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒவ்வொரு கன்வென்ஷனினுடைய இயரையும் எக்ஸாக்டாக ஞாபகம் வச்சுக்கிறது சிரமமாக இருக்கும். ஸோ அப்போ அதற்கு பதிலாக நம்ம இதை ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியாக நம்ம ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வரிசையாக அதில் பாருங்கள், ராமன் சார் அப்படிங்கிற ஒரு நபர் ஸ்டாக் மார்க்கெட்டில் நெய் மற்றும் வெண்ணெய் விற்கிற கம்பெனியில் ஸ்டாக் வாங்குறாரு மண்டே அன்னைக்கு. ஏன்னு கேட்டால் எர்த்குவேக் நடந்தது பாரிஸில், அதனால் எல்லாருக்கும் கைகாலில் அடிபட்டிருக்கு. ஸோ நெய் மற்றும் வெண்ணெய் விற்கக்கூடிய கம்பெனியினுடைய ஸ்டாக்கு கூடும் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியை வச்சு இந்த ஒட்டுமொத்த இந்த கான்ஃபரன்ஸ் அண்டு ப்ரோட்டோகால்ஸினுடைய லிஸ்ட்டை நம்ம ஆர்டராக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கினுடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் சொல்லிக் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எக்ஸாமில் சில டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக இருக்கும். ஏன்னா அதுலேருந்து டெஃபினட்டாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஆப்டிடியூடில் எவாலுவேஷன் சிஸ்டம்லேருந்து டெஃபினட்டாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ரிசர்ச் ஆப்டிடியூடை பொறுத்த மட்டும் ரிசர்ச் ஹைபாத்தசிஸ் அண்ட் ரிசர்ச் மெத்தட்ஸ்லேருந்து டெஃபினட்டாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் ஹையர் எஜுகேஷனை பொறுத்த மட்டும் ப்ரீ அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் எஜுகேஷன் சிஸ்டமில் கமிஷன் அண்ட் கமிட்டிஸ்லேருந்து டெஃபினட்டாக 2 கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி ரீசெண்ட் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன், ஆக்சுவலாக இந்த ஸ்வயம் பிரபா, யந்திரா இந்த மாதிரியான டாபிக்ஸ்லேருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் 2 கொஸ்டின்ஸ் வர கூட கேட்க சான்ஸ் இருக்குது. அண்ட் பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட் யூனிட்டை பொறுத்த மட்டும் பொல்யூஷன் அண்ட் ப்ரோட்டோகால் அண்ட் கன்வென்ஷன் இந்த 2 டாப்பிக்லேருந்தும் 3 கொஸ்டின் வர கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் கம்யூனிகேஷன் யூனிட்டில் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்லேருந்து மினிமம் 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்கை பொறுத்த மட்டும் ஃபேலசி அண்ட் இந்தியன் லாஜிக் இதிலேருந்து
அப் டு 3 கொஸ்டின்ஸ் வரை கேட்பாங்க. அண்ட் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்கை பொறுத்த மட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், இதிலிருந்து 3 கொஸ்டின்ஸ் டெஃபினட்டாக வரும். அண்ட் இப்போ நான் சொன்ன இந்த 12 டாபிக்ஸ்ல இருந்து மட்டுமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது தவிர்த்து நம்ம டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்தால் கிட்டத்தட்ட 25 கொஸ்டின்ஸ் ஈஸியாக இந்த சில டாபிக்ஸ்ல இருந்தே நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். பட் இது பத்தாது, இதுக்கு மேலே சில முக்கியமான டாபிக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரியான முக்கியமான டாபிக்ஸ்க்கு நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும். அப்படி கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய இன்ஸ்டியூட் எது இருக்கோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி சில டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். உங்களோட எஃபர்ட் அண்ட் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் ஆப்டிடியூடில் தீசிஸ் அண்ட் ஆர்டிகல் ரைட்டிங்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஐசிடி இன் ரிசர்ச் அதுலேருந்து பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் கேட்கறது கிடையாது. லாஜிக்கல் ரீசனிங்கில் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ், டைப்ஸ் ஆஃப் டெஃபினிஷன், கொனட்டேஷன் அண்ட் டினட்டேஷன் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறது கிடையாது. அண்ட் பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட் யூனிட்டில் நேச்சுரல் ஹசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர்லேருந்து பெரும்பாலும் கேட்கறது கிடையாது. ஈவன் 10th யூனிட்ல பாலிசிஸ், கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து பெருமளவு கொஸ்டின்ஸ் கேட்கறது கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் அதிகப்படியான டைம் ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எல்லா கோச்சிங் இன்ஸ்டியூட்லேயுமே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பட் அது ஓரலாக இருக்கும் மேக்ஸிமம். பட் ஓரலாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அதிலிருந்து நம்மளுக்கு நிறைய கீ டேர்ம்ஸ் அண்ட் ஐடியாஸை அது ஜெனரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அது இருக்கான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டாக 6ஆம் தேதி நடந்த செட் எக்ஸாமினேஷன்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டினை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்ட அந்த ப்ராப்ளம் என்ன மாதிரியான ரிசர்ச் மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ரிசர்ச் மெத்தட்லேருந்து டெஃபினட்டாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு. ஸோ அப்போ இங்கே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஓரலாக ஆன்சர் பண்ணுறதை விட ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு ரிசர்ச் மெத்தடுக்கும் ஒரு சில கீவேர்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், இது இந்த ரிசர்ச் மெத்தட் தான் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். பட் நிறைய ரிசர்ச் மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நான் சாம்பிளுக்கு சொல்கிறதுனால ஃபஸ்ட்டு 3 ரிசர்ச் மெத்தடை மட்டும் எடுத்துப்போம். ஏன்னா அந்த கொஸ்டினுக்கு அந்த 3லேருந்து ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரிசர்ச். ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சினுடைய ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் ரிசர்ச், பியூர் ரிசர்ச், சயின்ஸ் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் நாலேஜில் புதுசாக ஒரு சில விஷயத்தை ஆட் பண்ணக்கூடியதான் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். அண்ட் அப்ளைட் ரிசர்ச்சை பொறுத்த மட்டும் சில ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு ஃபண்டமெண்டல் ரிசர்ச்லேருந்து சில விஷயங்களை எடுத்து அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுறது அப்ளைடு ரிசர்ச். அண்ட் ஆக்ஷன் ரிசர்ச்சை பொறுத்த மட்டும் ஒரு ப்ராப்ளமுக்குரிய இமீடியட் சொல்யூஷனை கொடுக்குறது, இமீடியட் அப்ளிகேஷனுக்காக இதை பயன்படுத்துவாங்க. இதில் அந்த ப்ராப்ளமை டயக்னோஸ் பண்ணுவாங்க, என்ன பாசிட்டிவ் இருக்குது, என்ன ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணி அதனுடைய சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த 3 விஷயத்தை வச்சு இப்போ அந்த கொஸ்டினுக்குள்ளே போனோம்னா நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இந்த கொஸ்டினில் இமீடியட் சொல்யூஷன் அண்ட் இமீடியட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற பேசிஸில் வந்துட்டாலே கண்டிப்பாக அது ஆக்ஷன் ரிசர்ச்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஈவன் நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்லேருந்து போக முடியும். இப்போ ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பியூர், சயின்டிஃபிக் அண்ட் ஃபண்டமெண்டல். இது 3மே ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சினுடைய ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ் தான். ஸோ ஆட் அண்ட் அவுட்டாக இருக்கக்கூடியது ஆக்ஷன் ரிசர்ச். அந்த அடிப்படையிலும் இதனுடைய ஆன்சரை ஈஸியாக நம்மளால் பிக் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் அப்ரோச் அண்ட் பெஸ்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ நம்மளுக்கு பொதுவாகவே ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை பற்றி நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணணும்னு நினச்சாலே நம்ம கூகுள் அண்ட் சாட்ஜிபிடிலாம் பயன்படுத்தி நம்ம ஒரு மெட்டீரியலை ரெடி பண்ணிட முடியும். பட் அந்த மெட்டீரியல் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நம்மளுக்கு பெட்டர் மெட்டீரியல் கிடைக்குதா அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் சேருங்க. ஸோ நான் இப்போ சொன்ன எல்லா விஷயங்களையும் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய செஷன் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ பிரிண்டாக இருக்கட்டும், அண்டு ஹைலைட்டட் பாயிண்ட்ஸு, அண்ட் ஈவன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அதே மாதிரி சார்ட்ஸ் அண்ட் ஃப்ளோ சார்ட்ஸு, எந்த டாபிக் ஏற்ற மாதிரி அதனுடைய ஃப்ளோ சார்ட்ஸ், அண்ட் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்லேயே நிமானிக்ஸாக இருக்கட்டும், அண்ட் கீவேர்ட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹின்ஸு அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கலந்து தான் நம்மளுடைய செஷன் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக 10 யூனிட்ஸையும் டீப்பாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். எவ்ரி சண்டே ஹாலிடே, சாட்டர்டே, ஒவ்வொரு சாட்டர்டேவும் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டாபிக்ஸை கவர் பண்ணியிருக்கோமோ அந்த டாபிக்ஸில் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் அந்த சாட்டர்டே செஷனில் நடக்கும். அண்ட் உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டு சண்டே கொடுத்துருவேன். நீங்கள் அவரை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் அண்டு ரெகுலர் கிளாஸில் இருக்கக்கூடிய டவுட்ஸை நம்ம சாட்டர்டே எடுக்கக்கூடிய செஷனில் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷனுக்கு கூடுதலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அண்டு ஒன்லைனர்
ரிட்டர்ஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக இருக்கட்டும் அண்ட் கம்ப்ளீட் தியரிட்டிக்கல் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக இருக்கட்டும் அண்ட் மெட்டீரியல் இதெல்லாம் உங்களுக்கு மெட்டீரியல்ஸாக நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். அண்ட் இது கம்ப்ளீட்டாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷார்ட்கட் நிமானிக்ஸ் சார்ட் பேசிஸில் தான் உங்களுக்கு என்டையர் யூனிட்ஸையுமே நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு April 15th ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம் வர நம்ம இதை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு June 2nd வீக் எக்ஸாம் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு நியர்லி 60 days இருக்குது. அதில் நம்ம கம்ப்ளீட்டாக டீப்பாக நம்மளால் கவர் பண்ணுறதுக்கு போதுமான டைம் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸினுடைய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பே பண்ணக்கூடிய நம்பர் கூகுள் பேலையோ ஒரு ஃபோன்பேலையோ 7339679937 அப்படிங்கிற நம்பருக்கு பே பண்ணிடுங்க. பே பண்ணதுக்கு பிறகு அந்த பேமெண்ட் ரிசிப்ட் அண்ட் உங்களுடைய நேமை 9790545089 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்தர் கம்யூனிகேஷன் எல்லாமே அந்த குரூப்பில் தான் நடக்கும். உங்களுக்கு டெய்லி செஷன் லிங்க் ஷேர் பண்ணுறதாக இருக்கட்டும், மெட்டீரியல் ஷேர் பண்ணுறதாக இருக்கட்டும், மார்க் டெஸ்ட் லிங்க் ஷேர் பண்ணுறது எல்லாமே அந்த குரூப்பில் தான் நடக்கும். அண்ட் டெய்லி ஈவினிங் 5:30 to 7:30 செஷன் டைமிங். ஸோ இது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6 to 8 எடுக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இதை நான் ஃபைனலைஸ் பண்ணிடுறேன். அண்ட் இது டெய்லி உங்களுக்கு கூகுள் மீட்டில் தான் செஷன் நடக்கும். லைவ் செஷன் மட்டும்தான், ரெக்கார்டட் செஷன் கிடையாது. இன்கேஸ் ஏதாவது query இருக்குது அப்படின்னா 9790545089 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. அண்ட் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.